வணக்கம். வள்ளி வீட்டு சமையல் சேனல்லேருந்து நான் வள்ளி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பூண்டு குழம்பு. குழந்தை பெற்றவங்களுக்குலாம் இதை கொடுத்தா ரொம்ப நல்லது. குழந்தைக்கு பால் நல்லா ஊறும். நான் குழந்தை பெற்றிருக்கும் போதெல்லாம் எங்கள் ஆச்சி தான் டெய்லி எனக்கு இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க. இதுக்கு சாதா எண்ணெய்கள்லாம் ஊற்றக்கூடாது, நல்ல எண்ணெய் தான். அது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ அந்த எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வயசானவங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் இந்த வாய்வு தொல்லையெல்லாம் ரொம்ப இருக்கும். அதுக்கு இது நல்லா இருக்கும். இப்போல்லாம் நான் ஒரு பூண்டெல்லாம் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஊர்லனா நாங்கள் எங்கள் கிராமத்தில் அந்த பூண்டு கிடைக்காது. அதனால் எங்கள் அம்மா அருப்புக்கோட்டைக்கு ஒரு பூண்டு 1 கிலோ 2 கிலோ நல்லெண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு கொடுப்பாங்க. எங்கள் ஆச்சி டெய்லி வைப்பாங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கடுகெல்லாம் குழந்தை பெற்றிருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். கொஞ்சம் நிறையாவே போடுவாங்க. ஏன்னா வயிற்றில் இருக்கிற அசடெல்லாம் போகிறதுக்கு கடுகு ரொம்ப நல்லதுன்ட்டு. பொரிஞ்சோன்னா பூண்டு, வெறும் கடுகு மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் போட்டுட்டு இந்த பூண்டை நல்லா, வெங்காயம் போடக்கூடாது, எதுவுமே கருவேப்பிலை போடக்கூடாது, எதுவும் போடக்கூடாது. வெறும் பூண்டு மட்டும் போட்டு மீடியம் தீயில் வைக்கணும். ரொம்ப வேகமாக வச்சாலும் அப்படியே அடியில் ஒட்டும் அது பூண்டு. அதனால் கருக விடாமல் கொஞ்சம் ரொம்ப சிறுதீயில் வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அதான் மீடியமில் வச்சு அப்படியே வதக்கணும். எங்கள் ஆச்சி அந்த பூண்டை எண்ணெயில் போட்டுட்டு வதக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனை வரும். இந்த பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இந்த பொடி பூண்டு ரொம்ப நல்லா இருக்குது. மலைப்பூண்டும் போடலாம். அது என்னமோ தெரியல, எனக்கு இந்த பூண்டே போட்டு குழம்பு வச்சனால மலைப்பூண்டு அவ்வளோவா இதில். ஒரு பூண்டு போட்டால் நல்லது. ஆனால் அந்த பூண்டு விலை ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ முன்னவே 500 600 இப்போ என்ன விலைன்னு நான் கேட்கல. எனக்கு அது என்ன ரேட்டுன்னு தெரியல இப்போ எல்லாம். ஆனால் அது ரொம்ப நல்லது. நல்லா சோறு சூடாக ஆக்கி இந்த குழம்பைய வச்சு நல்லா இந்த குழம்பும் நல்லெண்ணெயில் தான் போட்டு வதக்குவாங்க. ஊற்றிட்டு சாப்பாட்டில் ஊற்றிட்டு மேலே நல்லெண்ணெய் பச்சை எண்ணெயும் ஊற்றுவாங்க பாருங்கள். எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இன்னும் கொஞ்சம் வைக்க மாட்டாங்களான்னு அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் பாரு. நான் என் பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்தேன். அந்த மாதிரி எங்கள் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கும்போது செஞ்சு கொடுத்தேன். என் மருமகளுக்கு செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். போதும், இந்த அளவுக்கு 3/4 வதங்கிடுச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றிடுவோம். அந்த பூண்டு வேகிறதுக்கு. இப்போ நான் இது 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 பூண்டு எடுத்து வச்சேன். இப்போ இது சீரகத்தூள். இது பாருங்கள். இது முன்ன எங்கள் ஆச்சிலாம் என்ன செய்வாங்கன்னா அம்மியில் வச்சு நல்லா அரைப்பாங்க. அரைச்சி குழம்பு வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எங்கே நம்ம கொஞ்சமாக போட்டு அரைக்க வேண்டியதாக இருக்கா, அதனால் அரைப்பட மாட்டேங்குது. இது எங்கள் மச்சான் மருமக அரைச்சி கொடுத்துச்சு எனக்கு. அவங்களுக்கு அரைச்சிச்சு வீட்டுக்கு. அப்போ நான் சீரகத்தூள் காலி ஆயிடுச்சின்னு சொன்னேன். நான் எங்களுக்கு அரைக்க போகிறேன், உங்களுக்கும் அரைச்சி தரேன் அப்படின்ட்டு அரைச்சி கொடுத்துச்சு. அதனால் பாருங்கள், நிறையா போட்டு அவங்க அரைக்கிறனால 2 வீட்டுக்கும் சேர்த்து அரைச்சதுனால இந்த பாருங்கள் தூள் எவ்வளோ நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சமாக இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா இந்த அளவுக்கு நைஸ் வராது. அது நிறையா போட்டு அரைச்சதுனால அவங்களுக்கு அரைக்கும்போது அப்படியே எனக்கும் சேர்த்து அரைச்சி கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு நைஸாக வந்துடும். மிளகு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கணும். அது பெரிய ஸ்பூன்கிட்ட 2 போட்டேன்னா, இது சின்ன ஸ்பூன்கிட்ட ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். நம்ம பூண்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டது 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி. இந்த மஞ்சத்தூளும் எங்கள் மச்சான் மருமக தான் அரைச்சி கொடுத்துச்சு. அதை அரைக்கும்போது ஏன்னா மஞ்சத்தூள் அப்படிங்கும்போதும் நம்மளுக்கு நிறையா வச்சு அரைச்சா தான் நல்லா நைஸாக வரும். அதனால் அது அரைக்கும்போது அவங்களுக்கு அரைக்கும்போது எனக்கும் அப்படியே சேர்த்து அரைச்சி கொடுத்துச்சு. பாருங்கள், வீட்டில் அரைச்சது ஒரிஜினல் மஞ்சத்தூள் எப்படி இருக்குது பாருங்கள். வேறு எதுவுமே கலக்காமல் நம்ம கடைங்களில் வாங்குகிறோம், அது எப்படி இருக்குமோ தெரியல. இதை பார்த்திங்களா, நல்லா நைஸாக இருக்குது. நல்லா கலராகவும் இருக்குது பாருங்கள். அவங்க வீட்டிலையே நல்ல மஞ்சளாக வாங்கி அப்படியே அரைச்சது. அதனால் நல்லா கலரும் நல்லா இருக்குது. இப்போ எனக்கு அடிக்கடி மஞ்சத்தூள் எனக்கு ரொம்ப தேவைப்படும். நான் என் பையன் காலையில் 1 டம்ளர் பால் கொடுங்கம்மா அப்படிம்பான். அந்த பால் கலந்து கொடுக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வெல்லம் போட்டு நான் அப்படியே கலந்து கொடுப்பேன்.
அப்படி கொடுக்கும்போது இந்த மஞ்சத்தூள்லாம் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் நம்மளையாச்சும் அரைக்கிறதுனால. ஏன்னா எனக்கெலாம் வந்து நான் கொஞ்சம் தான் அரைக்க முடியும், கொஞ்சம்னா ரொம்ப அரைப்படாது. அதுக்காக அதை அரைக்கும்போது நான் எங்களுக்கு அரைக்கும்போது உங்களுக்கு சேர்த்து அரைச்சி தரேன் அத்தை அப்படின்னுச்சு. இந்த சீரகத்தூளும் மஞ்சத்தூளும் எங்கள் மச்சான் மருமக அரைச்சி கொடுத்துச்சு. மிளகுத்தூள் வந்து 100 போட்டால் கூட நம்ம ஜாரில் அரைச்சிடலாம், நல்லா நைஸாக வந்துடும். இந்த பாருங்கள், இது நான் வீட்டில் அரைச்சது. இது நம்ம 100 போட்டு அரைச்சா கூட சின்ன ஜாரில் போட்டோம்னா நல்லா நைஸாக வந்துடும். அது மாதிரி சீரகம் வந்து அந்த மாதிரி வரமாட்டேங்குது. அதனால தான் சீரகம் மட்டும் அவங்க அரைக்கும்போது எனக்கு அப்படியே சேர்த்து அரைச்சி கொடுத்துச்சு. எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணதுக்கப்புறமா தீயை கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம். நான் எல்லாத்துக்குமே உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க போடுவேன். எங்கள் வீட்டில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கம்மியாகவே தான் இருக்கும். ரொம்ப காரம்லாம், ஏன்னா எல்லாத்துக்குமே வயிறு வலி அது இதுன்னு வருதுன்ட்டு எல்லாமே நான் கம்மியாக தான் போடுவேன். தனி சீரகமாக அரைச்சி போட்டதுனால அந்த கலர் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், சீரக கலர். எங்களுக்கு இப்போ கொதிக்கிறதுக்கு அந்த வாசனை, சீரக வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. நான்லாம் என்ன செய்வேன்னா, என் பேத்திங்களுக்கெலாம் சாப்பாடு ஊட்டும்போது அந்த பூண்டையும் எடுத்து போட்டு நசுக்கி நசுக்கி சாப்பாட்டோடு சேர்த்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது நான்லாம் என்ன செய்வேன்னா, பூண்டு எடுத்து அப்படியே வெறும் வாயிலே சாப்பிடுவேன். அவ்வளோ நல்லாயிருக்கும், தொட்டுக்க சாப்பிட்ற மாதிரி. எனக்கு பூண்டு குழம்புலாம் வச்சா பொரியல்லாம் தேடவே மாட்டேன், அதில் உள்ள பூண்டை தொட்டுக்கிட்டே சாப்பிடுவேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி வற்றி வரும்போது கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு சிம்மில் போட்டுடலாம். அப்படி சிம்மில் போட்டோம்னா அப்படியே எண்ணெய் மிதந்து வரும். நம்மளுக்கு அந்த நேரம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டால் கூட அதை போட்டு அப்படியே இப்போ செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வந்துருச்சு பார்த்திங்களா. இது மாதிரி கொஞ்சமாக இந்த 1 ஸ்பூனு இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இதை நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா குழம்பு வந்து நல்லா கட்டியாக வருது பார்த்திங்களா. ஊற்றி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக குறைச்சிடணும். ஃபுல்லாக குறைச்சிட்டோம்னா எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். அப்படியே சிறுதியில் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். இதை பாருங்கள் எவ்வளோ கட்டியாகிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கொஞ்சம் நேரம் சிறுதியில் போட்டிங்கன்னா அப்படியே கட்டியாயிரும். பூண்டு பாருங்கள் லேசாக தொடங்கல அப்படியே நசுங்குது பாருங்கள், நல்லா வெந்துடும். அந்த நசுக்கினோடனே அது ஒரு வாசனை வருது. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்க உங்களுக்கு குழம்பு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இது 5 பேர் ஊற்றி சாப்பிட்லாம். கொஞ்சம் போட்டு அந்த சோறு சூடாக போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த நான் செஞ்சுருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிக்கும், நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.